இடஒதுக்கீட்டுக்கு எதிராக வங்கதேசத்தில் மேலும் தீவிரமடையும் வன்முறைகள். 115 பேர் உயிரிழந்த நிலையில் கலவரக்காரர்களை கண்டவுடன் சுட காவல்துறைக்கு அதிகாரம். நாளை தொடங்கும் பட்ஜெட் கூட்டத்தொடர் அனைத்து கட்சிகளுடன் மத்திய அரசு ஆலோசனை. எதிர்க்கட்சிகளுக்கு துணை சபாநாயகர் பதவியை ஒதுக்க காங்கிரஸ் வலியுறுத்தியதாக தகவல். சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளை ஆய்வு செய்தார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவு. தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றாமல் மத்திய அரசின் மீது முதலமைச்சர் ஸ்டாலின் வீண்பழி சுமத்துவதாக அண்ணாமலை விமர்சனம். 10 ஆண்டுகளில் தமிழகத்தில் நேரடி வரி பங்கீட்டை விட 2 மடங்கு அதிகமாக மத்திய அரசு நலத்திட்டங்களை வழங்கியதாகவும் வலைப்பதிவு. மூன்று ஆண்டுகளில் அம்மா உணவகம் சரியாக நிர்வகிக்காமல் தற்போது ஆய்வு செய்வது போல முதலமைச்சர் நாடகமாடியதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. திமுக அரசு தரமான உணவுப் பொருட்களை வழங்காததால் அம்மா உணவகங்களில் தரமான உணவு வழங்கப்படவில்லை என விமர்சனம். கேதார்நாத்தில் கடும் நிலச்சரிவு, 3 பேர் உயிரிழப்பு, பலர் படுகாயம். காவிரி நீர் பங்கீடு மற்றும் நீட் தேர்வு முறைகேடு குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டும் என அனைத்துக் கட்சி கூட்டத்தில் திமுக வலியுறுத்தல். தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய நிதி உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்தும் விவாதிக்க கோரிக்கை விடுக்கப்பட்டதாக தகவல். வருகிற 10 ஆண்டுகளில் இந்தியா தன்னிறைவு பெற்ற நாடாக இருக்கும் என்று பிரதமர் அறிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் நிதிநிலை அறிக்கை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என ஓபிஎஸ் பேட்டி. மத்திய பட்ஜெட்டில் தனிநபர் வருமான வரி குறைக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நம்பிக்கை. சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட கூடுதல் நிதி, கோவை, மதுரை மெட்ரோ திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்க வலியுறுத்தல். பல்வேறு சவால்களுக்கு இடையில் நாளை மறுநாள் பட்ஜெட் தாக்கல் செய்ய இருக்கிறார் நிர்மலா சீதாராமன். மக்களை திருப்திப்படுத்தி வளர்ச்சியையும் அதிகரிக்க வேண்டிய நெருக்கடி. கர்நாடகாவில் ஐடி ஊழியர்கள் 14 மணி நேரம் பணிபுரிய வழிவகுக்கும் சட்ட திருத்தம். மாநில அரசின் முடிவுக்கு பணியாளர் சங்கங்கள் கடும் எதிர்ப்பு. விடுமுறை தினம் என்பதால் குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகள் படையெடுப்பு. அருவிகளில் ஆனந்த குளியலிட்டு மகிழ்ச்சி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்கவில்லை என கூறும் எடப்பாடி பழனிசாமி உண்மை குற்றவாளிகள் யார் என கூறட்டும். எவ்வித சமரசத்திற்கும் இடமின்றி சம்பந்தப்பட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதே அரசின் கடமை என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேட்டி. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்தில் ரயில் சேவை தொடங்கப்படும். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. மேற்கு வங்காளத்தில் தியாகிகள் தின பேரணி. முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.